இயேசுக்குள்ளே எனக்கு பிரியமானவர்கள் என்ற பொது காலத்திலே 16ஆம் வாரத்தில் நாங்கள் புதன்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். இந்த இறை வார்த்தை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கும் எனக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு சவாலாக இருக்கின்றது. நாங்கள் அன்றாட வாழ்க்கையிலே முகம் கொடுக்கின்ற சம்பவங்கள், முகம் கொடுக்கின்ற பலவிதமான இன்னல்கள், கஷ்டங்கள் மத்தியிலே நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதனை சிந்தித்து பார்ப்பதற்கு இன்றைய நாளில் இறை வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் சவாலாக இருக்கின்றது. எனவே அவர் கடற்பகுதியிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர் கடற்பகுதியிலே பார்த்து கொண்டிருக்கின்றார் மக்கள் எப்பொழுது வருவார்கள் என்று. ஏனென்றால் கடற்பகுதியிலே மிகுதியான மக்கள் அந்த இடத்திலே தன்னுடைய அன்றாட வேலைகளை பூர்த்தி செய்வதற்காக வருகின்ற ஒரு இடமாக இருந்தது. அதன் காரணமாக அவர் அந்த இடத்திலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து மக்களுக்காக காத்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு உவமையை அந்த மக்களிடம் அவர் பகிர்ந்து கொள்கின்றார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கு செல்லுகின்ற பொழுது பலவிதமான விதைகள் அல்லது விதைக்கின்ற பொழுது அந்த விதைகள் விழுகின்ற இடங்களை பற்றி அவர் பேசுகின்றார். முதலாவதாக வீதியோரங்களிலே அந்த விதைகள் விழுகின்றது. வீதியோரங்களிலே விழுகின்ற விதைகளின் ஊடாக அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இறை வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையிலே ஏனோ தானே ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற ஒரு பகுதிகளாக நாங்கள் இருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டு வருகின்றோம் என்பதனை நாங்கள் சிந்தித்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, மண் இல்லாத கற்பாறைகளிலே அந்த விதைகள் விழுவதனூடாக அதற்கு வளர்ந்து வருவதற்கு செழிப்பான மண் இல்லாத காரணத்தினாலே அது அந்த இடத்திலே அழிந்து விடுகின்றது. நாங்களும் இறை வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழ நாங்கள் முயற்சி செய்கின்ற பொழுதும் அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாக ஆழமாக எங்களுடைய உள்ளங்களிலே பதியாமல் அது அந்த இடத்திலே இருந்து மற்றவர்கள் அதனை எடுத்துக்கொள்ளக்கூடியது அல்லது அந்த இடத்திலே அந்த இறை வார்த்தை ஒரு பயன் இல்லாதவாறு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். மூன்றாவதாக, முட்செடிகளிலே அந்த விதைகள் விழுகின்றன. அப்படியானால் முட்செடிகளிலே அந்த விதைகள் விழுகின்ற பொழுது அதில் வளர்ந்து வந்தாலும் அந்த முட்செடியின் காரணமாக அந்த விதைக்கு செழிப்பாக வளர்ந்து வருவதற்கு ஒரு இடம் இல்லாத காரணத்தினாலே அது அழிந்து விடுகின்றது. நீங்களும் நானும் இறை வார்த்தையை பற்றி கொண்டு வாழ்கின்ற நபர்களாக இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே இன்னல்கள், சவால்கள், வேதனைகள், கஷ்டங்கள் வருகின்ற பொழுது ஏன் எனக்கு இவ்வாறு சோதனைகள் வருகின்றது என்று நாங்கள் கேள்வி எழுப்புகின்ற மக்களாக இருக்கின்றோம், வாழ்ந்து வருகின்றோம். எனவே இது எங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கின்றது. நாங்கள் விதைக்கின்ற பொழுது அந்த இடத்தை சரியான முறையில் நாங்கள் அந்த இடத்தை செய்யாமல் நாங்கள் விதைத்தால் பலனை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி நாங்கள் பெற்றுக்கொண்டாலும் அது ஒரு சிறிய கால பகுதிக்கு மாத்திரமே. கூடுதலாக நாங்கள் பார்த்தால் ஒரு 2-3 கிழமைகளுக்கு மாத்திரமே அந்த பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். பின்பதாக அது அந்த மரம் அல்லது அந்த செடி, நாம் விதைக்கின்ற செடியோ மரமோ எதுவாக இருந்தாலும் அது அந்த இடத்துல அழிந்துவிடும், அது இறந்துவிடும். காரணம், அது செழிப்பான மண், செழிப்பான இடம் அல்லது அது வளர்ந்து வளரக்கூடிய அந்த பகுதியினை நாங்கள் செய்யாமல் இருந்தால். நான்காவதாக, நல்ல மண்ணிலே விதைக்கின்ற விதைகள் அது காலம் எடுத்தாலும் அது நன்றாக வளர்ந்து வந்து பல மடங்கு விளைச்சலை, பயனை இருக்கின்றது, பலனை கூடியவாறு இருக்கின்றது. எனவே நீங்களும் நாங்களும் இறை வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றி வாழுகின்ற பொழுது நாங்கள் உடனடியாக எங்களுடைய பிரச்சனைகளுக்கு, துன்பங்களுக்கு, நாங்கள் எதிர்பார்க்கின்றவற்றுக்கு தீர்மானம் கிடைக்காவிட்டாலும் அது இறைவனுடைய திட்டத்தின் ஊடாக பல மடங்கு எங்களுடைய பிரச்சனைகளுக்கு, துன்பங்களுக்கு, துயரங்களுக்கு, வேதனைகளுக்கு, எதிர்பார்ப்புகளுக்கு, எங்களுக்கு அந்த கேள்விகளுக்கு விடை இறைவனால் எங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த இறை வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையில் அடிப்படையாக மையமாக கொண்டு வாழ்கின்ற பொழுது பார்த்தவர்களே, நாங்கள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு வாழக்கூடிய ஒரு கற்பாறையாக நாங்கள் மாறுவோம். எனவே நாங்கள் உள்ளம் ரீதியாக இறைவனுக்கு முதலிடம் கொடுத்து இறை வார்த்தையை உள்ளார்ந்த ரீதியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற பொழுது நாங்கள் உண்மையான கிறிஸ்துவர்களாக, இறைவனுக்கு ஏற்ற கிறிஸ்துவர்களாக வாழக்கூடிய அந்த வரப்பிரசாதம் எங்களுக்கு கிடைக்கப்படும். எனவே அந்த வரப்பிரசாதத்தை நாளிலே வேண்டி இறைவனிடத்திலே நாங்கள்